முருகாசரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை என்று புடவிக்கு அணி துகில் என துவங்கும் பழனி சிவகிரி திருப்புகழ் பாடல் இடம்பெறுகிறது. நாரதர் பழம் ஒன்றை தர அதை பெறுவதற்கு இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்தான் தகுதியானவர் என்றதும், முருகப்பெருமான் மயில் மீது உலகை சுற்றினார். கணபதியோ தந்தை தாய் தான் உலகம் என்ற பெற்றோரை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் கொண்டார் என்பதை யாம் அறிவோம். அப்படி கணபதியிடம் பழத்தை கொடுத்ததனால் சிவன் வெட்கப்படும்படி குமரன் கோபித்துக் கொண்டதாக அருணகிரியார் கூறுகிறார். மேலும் மக்களுக்கு அருள வேண்டும் என்ற நோக்கத்துடன் செந்தில் என்ற திருநாமம் கொண்ட குமரன் பழனி சிவகிரியிலே வீற்றிருக்கிறாராம். பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம். முகார்ப்பணமஸ்து. கடினத்தொடு சிறசிறுவதை கொண்ட உலகத்தரகர பரசிவனிந்த கனிமூவ புறமட்டெரியழ விழிகன சிந்தி கடினத்தொடு சிறசிறுவதை கொண்ட உலகத்தரகர பரசிவனிந்த கனிமூவ பணமொழி குறை செய்யும் குழந்தை குருநாதமுனிரை தெளிவுறவும் பணமொழி முறை செய்யும் குழந்தை குருநாதா படிகொண்டு சண்டை இடமைத்திட அவர் புலமுழுதும் பட்டிட உக்கிர முடுமை குழிகள் போங்க கிரியாவும் எதிரோற்றசுரர்கள் படிகொண்டு சண்டை இடமைத்திட அவர் புலமுழுதும் பட்டிட உக்கிர முடுமை குழிகள் போங்க புகடு கிழந்த புறமா பரவெளி கிடுகிடு சத்தமுமார பொறிவதிரவும் பிரிவொரு மழ்ந்த சுபவேட்டதிரவு புகடு கிழந்த புறமா பரவெளி கிடுகிடு சத்தமுமார தனிவரம் வர அரந்த பலனை கரிமுகன் வசமருளும் பொற்பதனாலே அடியே பெருமித கரமுய செம்பகிரியை தனிவர் வர அரந்த பலனை கரிமுகன் வசமருளும் பொற்பதனாலே அத்தனியை தரதினை கிணறு சென்று பழனி சிவகிரி தனிலுரை கண்ட பெருமாளே.
புடவிக்கு அணி துகிலென வளர் அந்த கடல் எட்டையும் அற குடி முனி எண்கட் புனித சததள நிலைகொள் சயம்பு சதுர்வேதன். பூமிக்கு உடுக்கப்படும் ஆடையென அல்லது பூமியின் அழகிய ஆடையென பறந்துள்ள அந்த 8 திக்கிலும் உள்ள கடலை ஒட்ட குடித்த முனி அகத்தியர், 8 கண்களை உடையவரும் சுத்தமான நூற்றிதழ் தாமரையில் நிலையாக இருப்பவருமான பிரம்மனாம் 4 வேதத்தோன், புறமட்டெரி எழ விழிக்கனல் சிந்தி கடினத்துடு சில சிறுநகை கொண்டு அற்புத கர்த்தர் அரகர பரசிவன் இந்த தனி மூவர். திரிபுரங்கள் அழிந்து எரிகொள்ளும்படி திருக்கண் தீயை வீசி வன்மையுடன் சற்று அற்ப புன்னகையை கொண்ட அற்புத தலைவரும் அரகரமூர்த்தியுமாகிய பரமசிவன் ஆக இந்த ஒப்பற்ற மூவர் இடசித்தமும் நிறை தெளிவுறவும் பொற்செவியுட் பிரணவ ரகசியம் அன்புற்றிட உர்பன மொழி உரைசி குழந்தை குருநாதா. தமது சித்தம் நிறைந்து தெளிவுறும் வண்ணம் அவர்களது அழகிய செவிகளில் பிரணவ ரகசிய பொருளை அன்பு கொள்ளும்படி உனது திருவாயினின்றும் தோன்றிய உபதேச மொழிகளை உரைத்த குழந்தை குருநாதனே, எதிருற்று அசுரர்கள் படைகொடு சண்டைக்கு இடம் வைத்திட அவர் குலம் முழுதும் பட்டிட உக்கிரமொடு வெகுளிகள் பொங்க கிரியாவும். எதிர்த்து வந்து அசுரர்கள் தமது படை கொண்டு சண்டைக்கு இடம் தந்ததால் அவர்களது குலம் முழுவதும் அழிதர உக்கிரமாக கோபம் பொங்க மலைகள் யாவும் பொடிபட்டு உதிரவும் விரிவுறும் அண்டச் சுவர் விட்டு அதிரவும் முகடு கிழிந்து அந்தப்புறம் அப்பறவெளி கிடுகிடனும் சத்தமுமாக பொடிபட்டு உதிர விரிந்த அண்ட சுவர்கள் பிளவுபட்டு அதிர்ச்சி கொள்ள அண்டத்து உச்சி கிழிபட்டு அதற்கு அப்பாலுள்ள ஆகாய வெளியெல்லாம் கிடுகிடு என்று சத்தப்படும்படி பொருது கையில் உள்ள அயில் நினமுண்க குருதி புனலேழும் கடலினும் மிஞ்ச புறவி கனமையில் நடவிடும் விந்தை குமரேஷா. சண்டை செய்து கையில் உள்ள வேல் பகைவரதம் கொழுப்பை உண்ண இரத்த நீர் 7 கடலினும் அதிகமாக புரண்டு ஓட குதிரையாம் பருத்த மயிலை நடத்தி செலுத்தின அற்புத குமரேசனே, படியில் பெருமித தகவுயர் செம்பொர் கிரியை தனிவலம் வர அரண் அந்த பலனை கரிமுகன் வசமருளும் பொற்பதனாலே பூமியிலே மேன்மையும் தகுதியும் மிக்க செம்பொன்மலையாம் மேருவை தனித்து நீ வலம் வர சிவன் அந்த பழத்தை யானைமுகன் கணபதி வசம் தந்த தன்மையாலே பரன் வெட்கிட உள மிகவும் வெகுண்டு அக்கனியை தரவிலையென அருள் செந்திர் பழனி சிவகிரி தனில் உரை கந்த பெருமாளே. அந்த சிவனார் வெட்கம் கொள்ள உள்ளத்தில் மிக கோபம் கொண்டு அந்த பழத்தை தரவில்லை என்று அருள்பாலிக்கும் திருச்செந்தூரிலும் பழனி சிவகிரியிலும் வந்து விற்றிருக்கும் கந்த பெருமாளே. இந்த திருப்புகழ் ஒரு துதிப்பாடல் திருப்புகழ், வேண்டுதல் இல்லாதது. இந்திரனுடைய பகைவனாகிய வித்தாசுரன் இந்திரனுடன் போரிட்டு அஞ்சி கடலில் ஒளிந்தனர். இந்திரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அகஸ்திய முனிவர் தமது தவ வலிமையால் கடலை சுருக்கி கரத்தில் எடுத்து ஆசமனம் புரிவது போல குடித்து விட்டார். கடலை ஒரு கையால் எடுத்து குடிக்கும் அளவுக்கு அவருடைய தவத்தின் ஆற்றல் உயர்ந்திருந்தது. கடல் பூமிக்கு ஆடை போல் அழகு செய்கின்றது. 8 திசைகளிலும் உள்ள கடல் என்பதை குறிப்பிடும்படி கெண்கடல் என்கிறார். தனி மூவர் என்பது அகத்தியர், பிரம்மதேவர், சிவமூர்த்தி. இந்த ஒப்பற்ற மூவருக்கும் முருகப்பெருமான் பிரணவ பொருளின் ரகசியத்தை உபதேசித்துள்ளார். உற்பர மொழி என்றால், உற்பரம் என்றால் தோற்றம். முருகப்பெருமானுடைய திருமுகத்திலிருந்து தோன்றிய சொல் குழந்தை குருநாதனாகிய முருகவேள் தெளிவாகவும் உள்ளம் நிறைவு பெறவும் உபதேசித்தனர். இந்த பாடலில் 7-8 அடிகளில் பழனி தலபுர வரலாற்றை குறிப்பிடுகிறார். ஒன்று, கணேசமூர்த்தி கந்தமூர்த்தி என்ற இருவரும் கனி கேட்டபொழுது சிவபெருமான் அப்பழத்தை பிளந்து பாதி பாதியாக தந்திருக்கலாம். இரண்டாவது, மற்றொரு பழத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கலாம். மூன்றாவது, எல்லா உலகங்களையும் ஒரு நொடுப்பொழுதிலே வலம் வரும் ஆற்றல் வல்லமை கணபதிக்கும் உண்டு. நான்காவது, உலகங்கள் யாவும் சிவத்துள் ஒடுங்கி இருக்கின்றன என்ற உண்மையை ஞான பண்டிதனான முருகவேளும் அறிவார். ஆகவே இந்த வரலாற்றின் உள்ளுரைதான் யாது? சிவத்துக்கு 2 தன்மைகள் உண்டு. ஒன்று, எல்லாவற்றிலும் சிவம் தங்கி இருக்கிறது. மற்றொன்று, எல்லா பொருள்களும் சிவத்துள் ஒடுங்கி நிற்கின்றன. இந்த 2 கடவுள் தன்மைகளையும் உலகவர் உணர்ந்து உய்யும் பொருட்டு விநாயகர் சிவத்துக்குள் எல்லாவற்றையும் பார்த்தார். முருகவேள் எல்லா பொருள்களிலும் சிவத்தை பார்த்தார். இதனைத்தான் தாயுமானவர் முதல் பாடலிலே கூறுகிறார். அங்கிங்கு நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. இது எங்கும் நிறைந்த தன்மை என்பதை
தன்னருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்ததெது. இது எல்லாம் சிவத்துள் அடங்கும் தன்மை. இந்த அரிய தத்துவத்தை இவ்வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது. இந்த இனிய கருத்தை நன்கு சிந்தித்து தெளிய வேண்டும். முருகாசரணம். முகார்ப்பணமஸ்து.